இத்தனை வருஷம் அந்த பர்த்டேலேயே இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷலுங்க. ஏன்னா நான் செஞ்ச கேக்கு வெட்டி என் பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணியிருக்கேன். அதில் நான் எப்படி செஞ்சேன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதுக்கு வந்து 1.5 கிலோக்கான பேஸ் தான் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கேன். என் பர்த்டேக்கு செய்கிறதுனால ஓரளவுக்கு எனக்கு மெஷர்மெண்ட்டு இந்த 1.5 கேஜிக்கான இது வந்து எனக்கு போதுமானது. அதனால் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் 1 கேஜிக்கான மெஷர்மெண்ட் வந்து போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து மைதா மாவு, பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா இது மூணுத்தையும் நல்லா 3 முறை சலித்து எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம நல்லா சலித்து எடுத்துக்கிறதுனால மாவு வந்து கட்டிப்படாமல் இருக்கும். கலக்கும்போதும் உங்களுக்கு வந்து ரவுண்டாக அந்த கட்டிப்படாமல் இருக்கிறதுக்காக தான் நம்ம சலிக்கிறோம். நல்லா சலிச்சுட்டு இந்த எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு விஸ்க் வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து அடுத்தது வந்து நான் பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கேன். கேக் டீனில் நல்லா ஆயில் க்ரீஸ் பண்ணிவிட்டு பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. நான் 7 inch 8 inch 2 டீனில் எடுத்துருக்கேன். ஒரு பவுலில் முட்டை எடுத்து போட்டு ஊற்றிக்கலாம். இது வந்து 6 முட்டை எடுத்துருக்கேன் 1.5 கேஜினால். இது போடும்போது அதில் எந்த ஒரு ஈரப்பதமும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதில் வந்து 1.5 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். 1 கேஜிக்கு வந்து என்ன மெஷர்மெண்ட்டோ அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை பார்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு சால்ட்டு போட்டு இதை நல்லா பீட் பண்ணலாம். ஓரளவுக்கு இதெல்லாம் கலங்கினதுக்கப்புறமா இது நல்லா கலந்துட்டு நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுகரை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதாவது இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சிடணும், அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கோங்க. இது நல்லா பீட் ஆனதுக்கப்புறம் நான் ரோஸ் மில்க் பேஸ்ட் தான் பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு ஃப்ளேவருக்காக லைட்டாக தான் நான் ஆட் பண்ணுறேன், எனக்கு இது போதுமானது. நீங்கள் இன்னும் வேணும்னா 1 டீஸ்பூன் கூட ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நல்லா பீட் ஆனதுக்கப்புறமா லாஸ்ட்டில் ஆயில் ஊற்றி ரொம்பலாம் கலக்க வேண்டாம். அந்த ஆயிலெல்லாம் எல்லா இடத்துலையும் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுவும் 1 ஸ்பீடில் நீங்கள் போட்டு பீட் பண்ணிங்கன்னா போதும். இது நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம வெட் இன்க்ரீடியண்ட், அதாவது நல்லா சலிச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அதை கொஞ்சம் கொஞ்சமாக பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் இதை போட்டுட்டு அதுவும் ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, லைட்டாக இப்படி பண்ணி இப்படி இருக்கணும், அவ்வளோதான். லைட்டாக இப்படி பண்ணி இப்படி இருக்கணும். ஏன்னா அது வந்து ரொம்ப நீங்கள் பீட் பண்ணிட்டீங்க, ரொம்ப கலந்து விட்டுட்டிங்கன்னா கேக் ஹைட் கிடைக்காது, அந்த ஸ்பாஞ்ச்னஸ் கம்மியாயிடும். அதனால் லைட்டாக அப்படி அந்த இதெல்லாம் கலந்ததுக்கப்புறம் விட்டுறணும், அந்த மாதிரி பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் பால் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதாவது ரொம்ப மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஓரளவுக்கு மிக்ஸ் பண்ணி, ஆனால் மாவு எல்லாம் பேட்டர் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இது பண்ணிக்கணும். நான் பால் எல்லாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா கலந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம பட்டர் ஷீட் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த டின்னில் ஊற்றி பேக் பண்ணிக்கலாம். நம்ம மேக்ஸிமம் வந்து இப்போ நான் 1.5 கேஜிக்கு பண்ணியிருக்கேன். ஆனால் வந்து ஒன்று வந்து 3/4 கிலோக்கான பேஸில் போட்டு இன்னொரு இதில் வந்து மீதி ரிமைனிங் இருக்கிறது அதில் ஊற்றி பேக் பண்ண போகிறேன். இது பேக் பண்ணுறது ஊற்றுறதெல்லாம் நான் எடுக்கிறக்குள்ளே எங்கள் வீட்டு குட்டி வாண்டுங்க என்னை எடுக்க விடலை. என்னால் அதை எடுக்க முடியல. நீங்கள் வந்து எவ்வளோ வேணுமோ அந்த இதில் ஊற்றி இது பண்ணிக்கோங்க. இதை வந்து வெந்துருச்சான்னு பார்க்குறக்கு அந்த குக் பண்ணிவிட்டு தொட்டு பார்த்திங்கன்னா அந்த மாவு ஒட்டாமல் வரணும். அப்போ வந்து இது வந்து வெந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கேக் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 40 மினிட்ஸ் வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தா ஓரளவுக்கு வேகாத மாதிரி இருந்தது. மறுபடியும் ஒரு 10 மினிட்ஸ் வச்சேன். உங்களுக்கு என்ன உங்கள் ஓவனில் என்ன டைமிங்கோ அந்த மாதிரி நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அடுத்து இந்த க்ரீம் பீட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். இது வந்து நிறைய மார்க்கெட்டில் நிறையானா கிடைக்கிது. இதோட ப்ரைஸ் வந்து ஒரு 180 அந்த மாதிரி பேக்கிங் ஷாப்ஸில் கிடைக்கும். அப்புறம் பக்கத்தில் நியர்பையாக எங்கேயாவது வாங்கினீங்கன்னா ஒரு அந்த அதில் போட்டிருக்க ரேட்டே தான் வாங்குவாங்க, 230 அந்த மாதிரி கேட்பாங்க. இதை வந்து எப்படி ஓப்பன் பண்ணி மறுபடியும் சீல் பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாம். நம்ம வந்து இதை முன்னாடியே எடுத்து ஃப்ரிட்ஜ்லேருந்து ஃப்ரீசரில் வச்சிடணும். இந்த மாதிரி நீங்கள் எடுத்ததும் இப்போ யூஸ் பண்ண போகிறீங்கன்னா, இப்போ அடுத்த நாள் காலையில் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா முன்னாடி நாள் நைட்டே எடுத்து வெளியே வச்சுருங்க. அதாவது வெளியே இல்லை, ஃப்ரீசரில் தான் நம்ம இதை ஸ்டோர் பண்ணுவோம்.
ஃப்ரீசர்லேருந்து எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அந்த லிக்விட் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா எவ்வளோ நம்ம மேக்ஸிமம் 1 kgக்கு 300 யூஸ் பண்ணுவோம், 1/2 kgக்குனா 200 யூஸ் பண்ணுவோம். அதனால் நான் வந்து 500 வெயிட்டு போட்டு 500 கிராம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒரு லப்பர் பேண்ட் போட்டு மறுபடியும் நம்ம அதை தூக்கி ஃப்ரீசரில் வச்சிடலாம். இப்போ வந்து அந்த க்ரீம் கூட வெண்ணிலா எசன்ஸ் 1.5 டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு அது கூட பவுடர் பண்ண சுகர் வந்து 6 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அப்புறம் வந்து இது நீங்கள் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது இந்த பவுடர் சுகர்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம கரெக்டாக பீட் பண்ணும்போது தான் உள்ளேருந்து ஃப்ரிட்ஜில் இருந்தே அதை வெளியே எடுத்துகிட்டு வரணும். ஏன்னா நீங்கள் வந்து அதை வெளியே எடுத்து ரொம்ப நேரம் அந்த கூலிங் போனதுக்கப்புறம் பண்ணிங்கன்னா ஸ்ட்ரிப்பிக்ஸ் கிடைக்காது. அதனால் அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. எல்லாம் பவுடர் பண்ண சுகரை எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுட்டு அந்த பீட் பண்ணுறக்கு எல்லாம் போட்டு அந்த பீட்டரில் எல்லாம் அந்த இதெல்லாம் போட்டு வச்சுட்டு கடைசியில் தான் நீங்கள் வந்து இந்த க்ரீமை ஃப்ரிட்ஜிலேருந்தே எடுத்து வெளியே எடுத்துகிட்டு வரணும். அப்போ தான் சீக்கிரம் உங்களுக்கு வந்து நீங்கள் பீட் பண்ணும்போது ஸ்ட்ரிப்பிக்ஸ் கிடைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பீட் போட்டு பீட் பண்ணுங்கள், மறுபடியும் அடுத்த ஸ்பீட் மாற்றுங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணி நீங்கள் பீட் பண்ண அதுக்கு அதோட வால்யூமும் அதிகரிக்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அந்த ஸ்ட்ரிப்பிக்ஸ் வந்துருச்சுன்னா இதை நீங்கள் இப்படி கவுத்திங்கனாலும் கீழே கொட்டாது, ஒரு சொட்டும் கூட கீழே கொட்டாது. இப்படி கொஞ்சம் இதாகுதுன்னா மறுபடியும் ஒருக்கா பீட் பண்ணணும். அப்படி நம்ம எடுத்து இப்படி கவுத்தி பார்த்தோம்னா கீழே விழுகக்கூடாது, அது வந்து அந்த மேலே அந்த டப்பாலே இருக்கணும். அதுதான் ஸ்ட்ரிப்பிக்ஸுங்கிறது. இந்த அளவுக்கு நீங்கள் பீட் பண்ணிவிட்டு இதை ஒரு கிளிங் ரேப் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து கொஞ்சத்தை மட்டும் எடுத்து ஒயிட்டாக இருக்கிறத வந்து கொஞ்சம் மட்டும் அந்த ஃப்ளேவரை ஆட் பண்ணாமல் கொஞ்சம் எடுத்து கிளிங் ரேப் போட்டு வச்சுக்கிறேன். மீதிக்கு வந்து அந்த ரோஸ் மில்க் ஃப்ளேவர் தான் நம்ம பண்ண போகிறோம். அதனால் ரோஸ் மில்க் எசன்ஸ் கொஞ்சம் ஊற்றி அதை மறுபடியும் நல்லா பீட் பண்ணிவிட்டு மறுபடியும் இதையே கிளிங் ரேப் போட்டு நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த க்ரீம் பீட் பண்ணுறதுல இந்த க்ரீம் வந்து சில்லுன்னு இருக்கணும், அதுதான் மெயினாக ஒன்று. இந்த மாதிரி அதை எப்படி பண்ணுறேன்னு பார்த்துக்கோங்க. கிளிங் ரேப் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம தூக்கி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப நேரம் நீங்கள் ரூம் டெம்பரேச்சரில் வைக்க வேணாம். பீட் பண்ண எடுத்து நீங்கள் உள்ளே வச்சுருங்க, ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நீங்கள் ஐசிங் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணுமோ அது பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு மீதி ரிமைனிங் இருக்கிறத மறுபடியும் ஃப்ரிட்ஜுக்குள்ளேயே ஸ்டோர் பண்ணிடுங்க. வெளியே வந்து நீங்கள் ஏர் பபிள் ஃபார்ம் ஆயிரும். அதனால் நீங்கள் பீட் பண்ணதுமே அது தூக்கி ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுக்கோங்க. வந்து ரோஸ் மில்க் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1 கப்பு பால் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம நார்மலாக பேக்கெட் பால் தான் நான் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வந்து பவுடர் பண்ண சுகர் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணி சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கிறேன். இதை தான் வந்து நான் வந்து இந்த கேக் ஸ்பாஞ்சில் போட போகிறேன். இது வந்து ஒரு நல்ல ஃப்ளேவரை கொடுக்கும் ரோஸ் மில்க்குக்கு. அடுத்து வந்து கேக் ஸ்பாஞ்சை வந்து நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இது வந்து 3 லேயராக கட் பண்ணிக்கணும். இது ஓரளவுக்கு நல்லா ஹைட் கிடச்சிருக்கு. நீங்கள் கலக்கிறதுல தான் அதோட சாஃப்ட்னஸும் இந்த ஹைட் கிடைக்கிறதும் இருக்குது. அதனால் நீங்கள் பீட் பண்ணும்போது ஓவர் பீட் மட்டும் பண்ணிடாதீங்க. மேலே இருக்க அந்த இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இதை வந்து லேயர் கட் பண்ணிக்கலாம். நான் பேக்கிங்கை வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு அந்த பேசிக் திங்ஸ் எல்லாம் என்னென்னே தெரியாது. எந்த திங்ஸ் எங்கே வாங்கணும், என்ன பண்ணுறது என்னன்னே தெரியாது. இருந்தாலும் ஒன்று ஒன்றா நானே கற்றுக்கிட்டேன். அது உங்களுக்கு சொன்னால் உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லி தான் சரி நம்ம பேக்கிங் கிளாஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். நீங்கள் உங்களுக்கு இந்த நான் சொல்கிற இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலில் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஐசிங் பண்ணுறது அதுதான் கேக்கோட மெயின் திங்கே. அதுதான் நம்ம ஐசிங் பண்ணும்போது கரெக்டாக பண்ணிடணும், இல்லைனா அது வந்து அதோட ஃபினிஷிங் வந்து கரெக்டாக கிடைக்காது. அதனால் ஃபஸ்ட்டு அன்ஈவனாக இருக்கிற ஷேப்பை நம்ம கட் பண்ணியிருந்தோம்னா அதை வந்து ஃபஸ்ட் லேயராக வச்சுக்கோங்க. அப்போ வந்து அந்த க்ரீம் போடும்போது அதை வந்து ரொம்ப ஏன்னா ஃபஸ்ட் எடுத்ததும் அந்த லேயர் கட் பண்ணும்போது கரெக்டாக வராது. அதனால் அதை பார்த்து இது பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து ரோஸ் மில்க் எசன்ஸ் ஆட் பண்ணிவிட்டு கலர் எதுவும் ஆட் பண்ணல. அதனால் லைட்டாக ஒரு பிங்க் கலர் லைட்டாக மட்டும் இருக்குது. இப்போது நீங்கள் வெளியே யாருக்காவது செஞ்சு கொடுக்கணுன்னா அவங்க என்ன கலர் கேட்குறாங்களோ அந்த கலர் ஆட் பண்ணலாம். அவங்கக்கிட்ட எவ்வளோ என்ன கலர் வேணும் என்ன கஸ்டமைஸ் பண்ணி நமக்கு வேணுங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். நான் இதுக்கு மேலே வந்து அந்த ரோஸ் மில்க் செஞ்சோம் இல்லையா, அதை தான் ஊற்றி அந்த ஸ்பாஞ்ச் மேலே ஊற்றுறேன். நீங்கள் வந்து ஓரளவுக்கு சோக் பண்ணால் போதும். இதுக்கு
எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் ஆனால் போதும். நம்ம வந்து அந்த சாக்லேட் கேக் பண்ணுற மாதிரி அந்த இதுக்கு ஓவராக நிறைய ஸ்பூனில் எடுத்து ஊற்றணும். இதுக்கு வந்து அந்த ப்ரஷ் வச்சு போட்டோம்னா போதும். இது வந்து ரொம்ப ஊற்றுனோம்னால ஒரு மாதிரி வாட்ரி ஆன மாதிரி ஆயிரும். அதனால் அது பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கோட்டிங் போட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 10 மினிட்ஸ் வச்சுட்டு செகண்ட் கோட்டிங் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வந்து வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுங்கிறதுனால நான் ஃபுல்லாக காட்டல, ஓரளவுக்கு மட்டும் நான் ஸ்கிப் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்ப டைமிங் ஜாஸ்தியாயிரும்னு நான் அப்படி பண்ணிட்டேன். ஒரு ஸ்க்ரேப்பரை வச்சு நல்லா இது பண்ணிட்டு ஈவன் பண்ணிக்கோங்க. பேக்கிங்கில் வந்து மெயினாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு பேக்கிங் திங்ஸு என்ன மெயினாக வாங்கணும்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க. என் சேனலில் கமெண்ட் பண்ணல, வேறு சேனல்களில் கமெண்ட் பண்ணுறீங்க. அதுக்கு மெயினாக திங்ஸ் என்னென்ன வேணும்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் மெயினாக வாங்கின திங்ஸ் என்னென்னு சொல்கிறேன். பேசிக்காக ஒரு கேக் காம்போ பேக் ஒன்று வாங்கிட்டேன். அதுலேயே வந்து அந்த ஐசிங் நைஃபு, அந்த கீழே இருக்க அந்த ரொட்டேட்டிங் டேபிள் அதெல்லாம் வந்துடும். அப்புறம் வந்து பேசிக்கான எல்லாமே வந்துடும். அதில் மீஷோவில் தான் நான் பர்ச்சேஸ் பண்ணேன். அந்த ப்ராடக்ட் லிங்க் வேணால் நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் ஒரு வெயிட் மிஷின் வாங்கினேன். நம்ம வந்து ஒரு கேக் பண்ணி பார்த்துட்டு அது எவ்வளோ மெஷர்மெண்ட் உள்ளே போட்டிருக்கோங்கிறத நம்ம அந்த வெயிட் மிஷினில் கால்குலேட் பண்ணிவிட்டு ஒரு இதில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு எவ்வளோ ப்ரைஸ் ஆகுது என்னன்னு நமக்கு தெரியும்ல, அதை வச்சு கால்குலேட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கேக்குக்கான எஸ்டிமேஷன் எவ்வளோ எடுக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துக்கலாம். அதனால் மெயினாக இது 2 வேணும். மோல்டெல்லாம் கூட உங்களுக்கு அவ்வளோவா தேவைப்படாது. மோல்டு வீட்டில் இருக்க ஏதோ ஒரு இதை வச்சு நம்ம பட்டர் ஷீட் போட்டும் கூட பேக் பண்ணலாம். நானும் எடுத்ததெல்லாம் இந்த ஓவன்லாம் வாங்கலை. நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டவ்வில் தான் நான் வந்து ஃபஸ்ட் எடுத்ததும் பேக் பண்ணேன். ஓவன்லாம் ஃபஸ்ட்டு வாங்கலை. அதுக்கப்புறம் தான் நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஆர்டர்ஸ் வர ஆரம்பிக்கும்போது தான் ஓவன் வாங்கினேன். இது கூட நான் அந்த பர்த்டேக்கு அந்த கேக்கை வெட்டின கிளிப்பையும் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். இதுதான் என்னோடய 2 குட்டி வாண்டுங்க. அவங்க கூட இந்த பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணது ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்ததுன்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.